தக்கலை அருகே அழகிய சோலைவனத்தில் ஒரு அம்மா இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்போம். ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. தாயே வணக்கம். வணக்கம் தாயே. என்னென்ன வியாபாரம் பண்ணுறீங்க? கூழு மோரா. என்ன கூழுது? கேப்பக்கூழா? இப்போ பழங்கால முறைப்படி மண்பானையில் வச்சிருக்கு. மண்பானை தான் உடம்புக்கு நல்லது இல்லையா? சரி சரி, எனக்கு ஒரு கேப்பக்கூழ் போடுங்க. கேப்பை அதிகமாக போடக்கூடாது, மோர் அதிகம் வேணும், தண்ணி மாதிரி இருக்கணும். சரி, இதனுடைய நன்மைகள் வேற என்னென்னலாம்? ഇത് വെച്ചിട്ട് നമുക്ക് ദോശ ചുടലാം, ഇഡലി ചുടലാം, പുട്ടുണ്ടാക്കലാം, ഇടിയപ്പം ചുടലാം. என்ன சுட்டாலுமே எல்லாம் உண்டாக்கலாம். ஆனா அந்த கூழ் மாதிரி வராது. கூழ் தான் உடனே தகுனிக்கும், உடம்புக்கு தீமை கிடையாது இல்லையா? நன்மை ഒരു ഇതുമില്ല. சரி, ഞങ്ങളെല്ലാം ഇതാണ് ഉണ്ടാക്കി കഴിക്കുന്നത്. രാത്രിയില് என்ன ஊறுகாயா? மாங்காய் ஊறுகாய். சரி போடுங்க, மாங்காய் ஊறுகாய் போடுங்க. உள்ளி போடுங்க. வேற என்ன பக்க சப்போர்ட்டுக்கு வேற என்ன உண்டு? வேற ஒன்றும் இல்லை, இதான் போட்டுட்டு. ஆமா, அவரைக்காய் இருக்கு இல்லையா? அவரைக்காய், மிளகு பொரிச்சது எல்லாம் இருக்கு இல்லையா? சரி, மோர் கொஞ்சம் அதிகமாக விடுங்க. மோர் விட்டு தரலாம். சரி, அம்மாவுக்கு இந்த ஊர், எந்த அம்மாவுக்கு? அவருக்கு இந்த ஊரு தான். சரி, கூழ் சாப்பிடுதீங்களா? கூழ் சாப்பிடுதீங்களா? என்னுடைய செலவு வேண்டாமா? வேண்டாமா? சாப்பிடுங்க, காசு நான் கொடுக்கேன். வேண்டாம். சரி, நீங்க கூழ் சாப்பிட்டுருக்கா? கொஞ்சம் கொடுங்க அவங்களுக்கு. கூழ் முன்னால சாப்பிட்டுருக்காதீங்க. சாப்பிட்டதே இல்லையா? சாப்பிடுங்க, கூழ் உடம்புக்கு நல்லது. சரி, உங்களுக்கு இந்த ஊர் தானா? சரி சரி சரி, இந்த ஊருக்கு என்ன பேரு? மருந்துக்கோட்டை. மருந்துக்கோட்டைன்னு பேர் வர காரணம் என்ன? மருந்து தயாரிச்சாங்களாம். ஓ, அந்த அரசர் காலத்துல அந்த கோட்டைக்கு மேல மருந்து தயாரிக்கிறது இல்லையா? இந்த பக்கம் மருந்துக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த பக்கம் மையக்கோட்டை இருக்கு இல்லையா? மையக்கோட்டைக்கும் மருந்துக்கோட்டைக்கு என்ன வித்தியாசம்? ஓ, சவறு எங்க போடணும்? ஓ, மையக்கோட்டையில் சவறு போடுறாங்க இல்லையா? முன்னால் மையக்கோட்டையில் வந்து போரில் இறந்த யுத்தத்தில் இறந்த ஆட்களை ஒன்று அங்கே போடுவாங்களா? அப்படியா? தெரியல இல்லையா? பழைய ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கதை சொல்லுது, ஒன்றுமே தெரியல. சரி 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 சரி, கம்பங்கூழ் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம். என்ன இந்த இடத்துல பணப்பாறைன்னு பேரு? ஓ, பணப்பாறையா? ஓ, இந்த இடம் இல்லையா? ஓ, அது மருந்துக்கோட்டை, இந்த பக்கம் பணப்பாறை இல்லையா? சரி சரி சரி, இங்கே கூழ் தயாராச்சான்னு பார்ப்போம். கூழ் தயாராச்சா? சரி, கூழ் தயாராகுங்க. எனக்கு ஒரு கூழ், இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூழ் கொடுக்கணும். வருங்கள், கூழ் குடிப்போம் நம்ம இன்னைக்கு. சரி, அம்மாவுக்கு ரெண்டாவதா? ஒரே நேரத்தில் தான் குடிக்கணும். எனக்கு கட்டி அதிகம் வேண்டாம்னு சொல்லி நீங்க கட்டி இல்லையா? மோர் அதிகம் விடணும். மோர் வேணா விடலாம் இல்லையா? சரி, ஒரு கூழ் என்ன விலை உங்கள்கிட்ட? 30 ரூபா. தள்ளுபடி தான் இல்லையா? சரி, எல்லாம் நல்ல இயற்கை முறைப்படி பழங்கால பானையில வச்சு நல்லா ஒதுக்கும் இல்லையா? சரி சரி சரி, இது மலையாளத்துல இருக்க பேர் என்ன? கூழ் தானா? மறந்துല്ലേ? தமிழ்ல கூவரவு இல்லையா? மலையாளத்துல கூவரவு. கூவரவு இது தமிழ்ல கூழுன்னு சொல்லியும், மலையாளத்துல அதுக்கு என்ன சொல்லுவோம்? கூவரவு கூழா? அதா கூவரவு காடியா? கூவரவு காடி இல்லையா? கேழ்வரகு தமிழ்ல. சரி சரி, இந்த தாயே சாப்பிடுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி சுவை எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இன்னைக்குள்ள இளம் தலைமுறைகள்லாம் கூழ் சாப்பிடல. நம்ம சொல்லியே பார்த்தா அவங்க கூழ் சாப்பிடும். எப்படி இருக்கு கூழ்? நல்லா இருக்கா? சரி, நம்ம நல்லா இருக்குன்னு இங்கே சொன்னால் மட்டும் போதாது, சின்ன பிள்ளைகளுக்கு வரும் தலைமுறைகளெல்லாம் சொல்லணும். கூழ் சாப்பிடுங்க, கூழ் தான் நல்லது. எண்ணெய் பலகாரம், பேக்கரி பலகாரம், கம்பெனி பலகாரம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லணும் இல்லையா? சரி, இங்கே அம்மாவுக்கு இதை பற்றி வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த கூழை பற்றி சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லியாச்சு, நீ ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நானும் சாப்பிட்டு பார்க்கேன். நீங்களும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. மோர் தண்ணி மோர் வேணிக்க ஊற்றி தரல, നിങ്ങൾക്ക് மோர் வேணிக்க ஊற்றி தரல. நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்கு. மாங்காய் ஒருக்கா போட்டோம். நான் கேட்டது மாதிரி தண்ணி மாதிரி இல்லை, கட்டியா இருக்கு. அப்படியா? ஆமாம், கொஞ்சம் தண்ணியாக விட்டுருக்கணும். മുളക് എടുത്ത് പൊരിച്ച മുളക്, പൊരിച്ച ചീനരിക്കുണ്ട്. പൊരിച്ച മുളക്, പൊരിച്ച ചീനരിക്ക, ചീനി അവരക്കായാ? ചീനി അവരക്ക. சரி சரி, பாருங்க, നിങ്ങൾ വന്നിട്ട് சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிடுங்க.
கடிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வந்து சாப்பிடுங்க. 2 மிளகா எடுத்துட்டு ம் பாருங்க, மிளகு எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்கள். நல்லா இருக்கும். இன்னும் பாருங்க, நல்லா இருக்குண்டா. இது கொஞ்சம் மோர் ஊற்றி சேர்த்து. அந்த பக்கம் ஏதோ ஒரு இது சோப்பா இருக்கு இல்லையா, புல்லு, அது என்ன அது? அது மாடுன்னு கொடுக்கணும். மாட்டு கொடுக்காதா? அந்த பக்கம் இந்த இருக்கிறதெல்லாம் கரும்பு மாதிரி இருக்கு, இது மட்டும் சோப்பா இருக்கு. இது ஒரு கலர், அதே கம்பு தான். அதே தான் ஒவ்வொரு இனம் இல்லையா? ஆ சரி, மோர் விட்டாச்சா? மோர் விட்டு நீ குடிச்சு பாருங்க, நல்லா இருக்கணும். சிறப்பாக இருக்குது. மோர் விட்டாலும் நல்லா இருக்குது. நமக்கு தண்ணி மாதிரி தான் வேணும். சில ஆட்களுக்கு கட்டியாக வேணும், எனக்கு தண்ணி மாதிரி வேணும். வேண்டவருக்கு ഞാൻ അങ്ങനെ കൊടുക്കും. ഞാൻ கொஞ்சம் மோர் ஊற்றி கொடுக்கும். பழங்கால பாட்டுகள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? பழங்கால பாட்டுகள் தெரியுமா? பாட்டൊക്കെ என்னது தெரியாது. பழைய காலத்து ஆட்கள் வந்து பாட்டு பாடும். இந்த கூழை பற்றி எல்லாம் பாட்டுண்டு. பாട്ടുണ്ട്. பாண்டி பக்கம் எல்லாம் செல்லும். பாண்டியில செய்தியில் செல்லணும் கூடலை பற்றி. பாண்டி சைடு, மதுரை அந்த பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி பழைய ஆள்கள்லாம் நல்லா சொல்லும். பாட்டெல்லாம் நமக்கு பாட்டொന്നും பாடான் தெரியாது. தெரியாது இல்லையா? அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கு. சரி, நல்லா பாடும். ഒരു കൂള് കുടിച്ചാലേ പോതും. ஆமாம், பசி ஆறிடும். ഞങ്ങളിത് കൊടുന്ന ഒരു കറക്റ്റ് 2 മണിയാകുമ്പോൾ ഞങ്ങളെല്ലാം കൊടുത്തിട്ട് ഞങ്ങൾ പോകും. എല്ലാം முடியும் இல்லையா? ഇതിന് കൊടുന്ന ഇതിനൊരു പാന കൂള് കൊടുന്ന കറക്റ്റ് ആയിരിക്കും. ഒരു പാന കൊടുന്ന കറക്റ്റ് ആയിരിക്കും இல்லையா? അത് ഈ ടർപ്പൂസണിക്ക് ഇതിനൊരു ബക്കറ്റ് കൊണ്ടുവരും. മറ്റേ കൊഞ്ചം കാല് ഇട്ടത് അതും തീർന്നിട്ട് ഞങ്ങൾ പോകും. கூழ் வாணுமா நீ? போதுமா? കുടിയുങ്ക കുടിയുങ്ക. അവര് ഫസ്റ്റിൽ കുടിക്കണോണ്ട് അവർക്ക് ഒരു മാതിരിയായിരിക്കും. അവിടെ തന്നെ കേട്ടോ. என்னைக்கு முதல் மேல குடிக்கலா? இதுக்கு குடிச்சது ഇതുവരെ കുടിച്ചിട്ടില്ല. இதுல குடிச்சதே இல்லையா? இல்ல. அப்போ இந்த பெருமை இவங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அந்த பெருமை. இன்னைக்கு முதல் முதல்ல அவங்களுக்கு கூழ் சாப்பிட்டுருக்கு. ചിലവരാരും എന്താ കൂള് വിരുമ്പാതെ. ചില ആൾക്കാർ ഇത് കൂളെന്ന് പറഞ്ഞ ചില ആൾക്കാർക്ക് ഇത് കൂളെന്ന് പറഞ്ഞാൽ എന്നതൊന്ന് കേൾക്കും. சரி, செய்தியை முடிக்கலாமா? சரி 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 சரி, செய்தியை முடிக்கலாமா? ஓகே, வெற்றி உண்டாகட்டும். வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். ஓகே.